ஸ்பிரிச்சுவல் டேஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 உறுதியாக வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமைக்கான வளர்ச்சி, கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வளர்ச்சி, எல்லா விதமான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இத்தனை நாட்களாக உங்கள் லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். இது நடக்குமா, அது நடக்குமா, ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடாதா, வாழ்க்கையில் நம்ம மட்டும் ஏன் இன்னும் ஒரு லைஃப்பை பற்றி உணராமல் வாழ்கிறோம், இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் நமக்கு எப்போ நடக்கும், மன நிறைவு எப்போ கிடைக்கும், இதுதான் உங்களுடைய பெரிய கேள்வியாகும். பணத்தை பற்றி கூட அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. நல்ல குணமுள்ள நபர்கள் கிடைப்பாங்களா, நம்ம எப்படி மற்றவங்கள உண்மையாக நேர்மையாக பார்க்குறோம், ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட உண்மையான பாசமாக காட்டக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்களாங்கிறதான் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ இது ஜனவரி மாதம் முதல் மாறப்போகிறது. மாற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏற்றம் என்பது எளிமையாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை. பொருளாதார விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களும் ஒரு ஏற்றம் உண்டு. அதேபோல் யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பயணம் செய்கிறீங்களோ, அனைவருக்குமே மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம். ஓகேவா? அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, ரைட், சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம். வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக காத்துக்கிருக்கீங்களா? வெளிநாடு எப்படியா போகும், இந்த உள்ளூரில் இருக்க வேண்டாம், உள்நாட்டில் இருக்க வேண்டாம், எப்படியா வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் தொடங்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சி, வெளிநாட்டுக்குரிய முயற்சிகள் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது விசா பிரச்சனை, பாஸ்போர்ட் பிரச்சனை ஏதோ மேபி நடந்திருக்கலாம். ஸோ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். உறுதியாக வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலை உருவாகும். அதே போல் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு மேல் அதிகாரியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வீண் வம்பு வழக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகி உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த நிலையை செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசி என்பவர்களாகிய நீங்கள் உறுதியாக குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகேவா? ஸோ கவலையே பட வேண்டாம். அது 3 வருஷம் 5 வருஷம் எத்தனை வருஷம்னா இருக்கட்டுங்க, குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கொடுப்பார். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம். போட்டி
எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அதாவது ஸ்கூலில் படிக்கிறீங்க மாணவர் செல்வங்கள், கடகராசி மாணவர் செல்வங்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அது எக்ஸாமில் போட்டி வச்சாலும் சரி, விளையாட்டு போட்டி வச்சாலும் சரி, எல்லா போட்டியிலும் நீங்கள் உறுதியாக கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. தொழிலையும் போட்டி வச்சுட்டாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் உங்கள்கிட்ட போட்டிக்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஏற்று நிற்பீங்க, ஜெயிப்பீங்க. கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி என்று உறுதி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோட வீர நடைபெற போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் கடகராசி பெண்களுக்கு மிகவும் அதிகமான மகிழ்ச்சி, உறுதியாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2026 மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, இந்த 2026 ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுக்குவேன், மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிட மாட்டேன். நான் தெளிவான மைண்டில் இருக்கேன், யாரோடைய விஷயங்களும் தலையிட மாட்டேன், எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை தலையிடாதீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க குடும்ப பிரச்சனை, மற்றவங்களுடைய பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் தலையிடவே வேண்டாம். வண்டி வாகனங்களை போகும்போது, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. ஸோ இதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மாற்றத்தை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த 2026 நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை மனதார பின்பற்றுங்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் எப்பொழுதும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா, அந்த 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அதில் எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.